அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பைப்பிங் கிளீனரை வச்சு இன்றைக்கி ஒரு கீ டெக் மேக் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு நான் க்ரீன் கலரில் 2 பைப்பிங் கிளீனரும் பிங்க் கலரில் 3 பைப்பிங் கிளீனரும் எடுத்துக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டுக்கு ரெண்டையுமே சரிசமமாக மடித்து எடுத்துக்கொள்ளணும். சரியாக லெவலாக மடித்து எடுத்துட்டு அதை நடுவால் சிசரை வச்சு கட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா எல்லா பீசஸையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு சொன்னால் எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஓகேயா? இது மாதிரி பாருங்கள், சரியாக 3 பைப்பிங் கிளீனரில் 2 வெட்டின சிரிக்கி 6 பீசஸ் மாதிரி வருது. அதை என்ன செய்யணும்னா அடுத்தது 2 மடிக்கணும். சரிசமமாக 2 எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற 6 பைப்பிங் கிளீனரையும் எப்படி நான் வீடியோவில் காட்டுறனோ அதே மாதிரி என்ன செய்யுங்க, சரியாக லெவலாக மடித்து எடுத்துக்கோங்க. ஓகேயா? அப்போ தான் நாங்கள் செய்கிறது இதுக்கு கம் எதுவுமே பெருசாக யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி மடித்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி தான் என்ன செய்யணும்னா க்ரீன் கலர் இருக்குதானே, ஸோ க்ரீன் கலர் பைப்பிங் கிளீனரையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டுக்கு நான் எப்படி மடித்து வெட்டினே அதே மாதிரி மடித்து வெட்டிட்டு ஃபஸ்ட்டுக்கு நான் பிங்க் கலர் மடிச்சிருந்தேன், அது மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளணும். ஃபுல்லாக மடித்து எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் 6 பைப்பிங் கிளீனர் மடிச்சிருந்தோம். அதை என்ன செய்யணும்னா க்ரீனுக்கு நடுவால் இருக்குதானே இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ளுக்கால போடணும். போட்டு லெவல் படுத்தி எடுத்துக்கொள்ளணும். நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி. சரியா? இல்லைனா க்ளூ கன்னு கம்மு எதுவுமே யூஸ் பண்ணலை. பாருங்கள், கையால் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பைப்பிங் கிளீனர் உள்ளுக்கு ஆக்குறது. சரி, இதே டெக்னிக்கில் இதே மெத்தடை பார்த்தே நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே செய்யுங்க. சரியா? இருக்கிற அவ்வளோ 6 பைப்பிங் கிளீனரையும் உள்ளுக்கு இந்த மாதிரி இதாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா எல்லாத்தையும் சரியாக லெவலாக வச்சுட்டு கீழே க்ரீன் கலரில் இருந்தால் அதை என்ன செய்யணும், டைட்டாக சுற்றணும். நார்மலாக அதில் கம்பி தன கேட்கி அதனால எங்களுக்கு சுற்றினா சுற்றிப்படும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக இப்போ நான் ஆட்டி காட்டினாலும் பாருங்கள், அந்த மாதிரி கீழே விழாத மாதிரி நல்லா டைட்டாக இதாக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா எல்லா பக்கத்தையும் ஒவ்வொன்றா பிரித்து விட்டுக்கொள்ளணும். மேலே கீழண்டியில் நார்மலாக விரித்து விட்டிங்கன்னா சரி, ஒரு விரிச்சுன்னு சொன்னால் ஒரு விசிறி மாதிரி ஷேப்பில் வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விரிச்சிட்டு ஃபுல்லாக விரித்து எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி காட்டணும் அது மாதிரி விரிச்சிட்டு என்ன செய்யணும்டா இப்போ ஒவ்வொரு சைடையுமே சரியா ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு பக்கத்தில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஸோ நார்மலாக லைட்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுருட்டி விட்றேன் ரவுண்ட் மாதிரி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டைட் பண்ணி மடிச்சுட்டு அப்புறம் சுற்றினீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கொள்ளணும்.